டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்ல இருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். இந்த பதிவுல இந்திய வரலாற்று புத்தகம், இந்த புத்தகம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய எக்ஸாம்ஸ்க்கு குரூப் 1 குரூப் 2 யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ரெஃபரன்ஸ் புக்ஸா இது இருக்கு. இது வந்து ஒரு 5 புத்தகங்கள் வருங்க. இந்திய வரலாறு சார்ந்து 5 செட் ஆஃப் புக்ஸ் வரும். சரிங்களா? இந்திய வரலாறு 1, 2, 3 அண்ட் 4 வரும். அதுக்கப்புறம் விடுதலைக்கு பின் இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு 5 புத்தகங்கள் அடங்கிய ஒரு இந்திய வரலாற்று தொகுப்பு தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஃபார் பிசினஸ் ரீசன்ஸ். கடைசி இதுக்கு முன்னாடி வந்திருந்தப்ப நம்ம வந்து இந்த புத்தகம் தனித்தனியாக கொடுத்தோம், அது நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டுருச்சு. அதனால இந்த முறை வந்து நம்ம வந்து இந்த புத்தகம் வந்து செட்டா மட்டும்தான் கொடுக்குறோம். தட் மீன்ஸ் இந்த புத்தகம் வேணும்னு நினைக்கக்கூடிய 5 புத்தகங்களும் ஒன்னா தான் வாங்கிக்கணும். அது உங்க மாணவர்களோட நலனுக்காக மட்டுமே. சரிங்களா? எஸ், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய வரலாறு வந்து முதல் பாகம் மற்றும் 3ஆம் பாகம் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா பேராசிரியர் கோ தங்கவேலு எம்ஏ அவர்கள் எழுதியிருப்பாங்க. இந்த புத்தகம் எல்லாத்துக்கும் இந்த விவரங்களை பத்தி தெரியும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த விவரங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். இந்த புத்தகங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம கடை வாட்ஸ்அப் நம்பர் கீழே அப்பப்போ ஸ்கிராலிங்ல வரும், இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி இந்த புத்தகங்கள் 5 செட் ஆஃப் புக்ஸ் மங்கள முருகேசன் மற்றும் கோ தங்கவேலு அவருடைய புத்தகங்கள் வேணும் அப்படின்னு சொன்னா கூட போதும். நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும், சரிங்களா, உங்க புத்தகம் உங்களுக்கு வந்து வேணும், வந்து சேரணும் அப்படின்னா என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம உங்களுக்கு சொல்லிடுவோம். கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. அதே போல கொரியர் வந்து நம்ம வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியர்லயோ இல்லாட்டி இந்தியா போஸ்ட்ல மூலமா நம்ம அனுப்பி வைப்போம். சரிங்களா? ப்ரொஃபஷனல் அனுப்புனா 2-3 டேஸ்ல வந்து இந்தியா போஸ்ட்டுங்கிறது 3 to 5 days வரைக்கும் ஆகும். எல்லாமே உங்களோட லொகேஷனை பொறுத்து, தமிழ்நாட்டுக்குள்ள நான் சொல்றது எல்லாமே உங்க லொகேஷனை பொறுத்து மாறும். தமிழ்நாட்டுக்கு வெளியில அப்படிங்கும்போது சார்ஜஸும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். டேஸும் வந்து இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரெகுலர் ப்ரொசீஜர் தான். இந்த புத்தகங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், இந்த புத்தகத்தை பற்றி ஏற்கனவே நன்றாக தெரிந்த மாணவர்கள் சீக்கிரமாக வச்சுக்கோங்க. இந்த புத்தகம் வந்து ரெகுலராக கிடைக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் கிடையாது. அதனால டக்குன்னு புத்தகங்களை ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் மட்டும் வாங்க. வாட்ஸ்அப்லேயும் டைரக்ட் ஃபோன் கால்ஸும் வந்துடாதீங்க. வாட்ஸ்அப்ல கால்ஸ் எந்த காரணத்தை கொண்டு எப்பவுமே வராதிங்க, நம்ம எப்பவுமே சொல்றது. அதே போல டைரக்ட் ஃபோன் கால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடணும். இந்த புத்தகம் தான் வேணும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஒரு சில விவரங்கள்லாம் உங்களுக்கு அனுப்புவோம். நம்ம கிட்ட புத்தகங்களை வாங்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற விவரங்கள்லாம் நம்ம அனுப்புவோம். அதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எந்த டவுட்ஸும் வராது. ஸோ எங்களை கூப்பிட்டு கேட்கணும், டைரக்டா கால் பண்ணி கேட்கணுங்கிற எந்த தேவையும் உங்களுக்கு இருக்காது. அதனால டைரக்ட் ஃபோன் கால்ஸும் அவாய்ட் பண்ணிருக்கேன். ஒரு டைரக்டா ஃபோன் கால் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்த விவரங்கள்ல இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படிங்கறத தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டோம். புதியதாக உங்களுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் தேவைப்பட்டால் மட்டும்தான் நம்ம உங்களுக்கு டைரக்ட் ஃபோன் காலையுமே ஆன்சர் பண்ணுவோம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய விவரங்கள், அதாவது 5 minutes 11 seconds வரக்கூடிய அந்த ஆடியோவை முழுமையாக கேட்டுருங்க. அந்த ஆடியோ வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், யூடியூப் லிங்காகவும் கொடுத்துருக்கோம். அதையும் கூட நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்ஸும் வராது. பே பண்ணுறீங்க, நீங்கள் வாட்டு உங்கள் ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுறீங்க, புக்கு வந்து உங்களை வந்து சேர்ந்துடும். சரிங்களா? ஸோ இந்த புத்தகத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சில விவரங்கள். குரூப் 1 குரூப் 2 யூபிஎஸ்சி மாணவர்கள் இது அவசியம் நிறைய படிப்பாங்க. இந்திய வரலாறு 1 அப்படிங்கிறது எந்த வருடத்திலிருந்து இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருங்க. கிபி 1206 வரைக்கும் வரக்கூடிய வரலாற்று நிகழ்வுகள் தான் இந்த இந்திய வரலாறு 1 அப்படிங்கிற புத்தகம். இதோட சாம்பிள் பேஜ் நம்ம கேட்டலாக ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அது அவைலபிளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம் கேட்டலாக. சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு முறை பார்த்துக்குங்க. நான் உங்களுக்கு வந்து பொருளடக்கம் கண்டென்ட் பேஜ் உங்களுக்கு நான் இதில் காமிச்சிட்டு இருக்கேன். புக் 1, சரிங்களா? அதே மாதிரி புக் 2 பார்த்தீங்கன்னா அதில் எங்கிருந்து விட்டோம் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு 1206 இருந்து 1526, அது ஒரு 300-320 ஆண்டுகால வரலாறை வந்து கொடுத்துருப்பாங்க. புத்தகம் செட்டாக வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 1900 ரூபா கிட்ட வந்துடுங்க. கொரியர் சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஒரு 2000 ரூபா கிட்ட வந்துடும் வைங்களேன். அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஸோ இது வந்து பொருளடக்கம் ஃபார் இந்திய வரலாறு புத்தகம் 2. அதே ஒரு முறை லைட்டாக பாஸ் பண்ணி கூட பார்த்துக்குங்க. இந்த விவரங்கள் சில மாணவர்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா இந்த புத்தகம் தான் வாங்கணும்னு நிறைய ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எனிவே நீங்கள் வாங்க போகிறீங்க. தெரியாதவர்கள் இந்த பொருளடக்கம் ஒரு முறை பார்த்துக்கலாம். ஸோ இந்திய வரலாறு 3 அப்படிங்கிறது 1526 எங்கே அந்த புத்தகத்தில் 2ல் விட்டோமோ அங்கே ஆரம்பிச்சது 1947 சுதந்திரம் அடைய வரைக்கும் என்ன விவரங்கள் அப்படிங்கிறது இது இருக்கும். இதோட பொருளடக்கம் என்னன்னு ஒரு முறை பாருங்கள். பாபரின் படையெடுப்பிலிருந்து முகலாயர்கள் வரைக்கும். எஸ், ஒரு முறை பார்த்துக்குங்க. 1947 அப்படின்னு கொடுத்துருக்கிறது ஒரு தவறாக கூட இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. சிப்பாய் புரட்சி வரைக்கும் பொதுவாக இருக்கும். அது எதுன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? எஸ், அடுத்தது கண்டினியூஷன்
வரலாறு, இந்திய வரலாற்று புத்தகம் 1857 சிப்பாய் பெரும்பூச்சிலிருந்து 1947 வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு இந்த புத்தகத்தில் 4ஆம் பாகம் புக் 4ல் இருக்கும். அதோட பொருளடக்கம் காமிக்கிறேன், அதையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. பொருளடக்கம் என்ன அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்திய விடுதலைக்கு பின் இந்திய வரலாறு, சரிங்களா? அது 2014 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி மாற்றத்திலிருந்து அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எஸ், இதான் டீட்டெயில்ஸு. இந்த புத்தகம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அவசியம் வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த புத்தகத்தோட பெயரை கரெக்டாக மென்ஷன் பண்ணியோ இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ அனுப்புங்க. உங்களுக்கு மற்ற எல்லா விவரங்களையும் நம்ம கொடுத்துருவோம். மீண்டும் அடுத்த ஒரு புத்தகத்தோட விவரங்களை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.